ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 11th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 5.7 எக்ஸ்பேண்ட் 2x மைனஸ் 1/2x ஹோல் பவர் 4ன்னு இருக்குது. இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a மைனஸ் எக்ஸ் ஃபார்முலா இருக்குது, பவர் n அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா. அப்போ 4c0 இன்ட்டு 2x பவர் 4 மைனஸ் 0. அதாவது இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா nc0 a பவர் n மைனஸ் 1 b பவர் 0. அது அப்படியே நாட் இருக்க இடத்துலலாம் 1 கூட்டிகிட்டே போகணும். இந்த எண் இருக்க இடத்துலலாம் 1 மைனஸ் பண்ணிட்டே போகணும். இந்த 0வில் இருக்கிற இடத்துலையும் ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே போகணும். இங்கே சி போட்டுக்கணும், இது ஏ இது பி. அப்போது இது ஏன்னு எடுத்துக்கணும், இது பின்னு எடுத்துக்கணும், இது என்னன்னு எடுத்துக்கணும். புரியுதா? அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூ 4, c0 2x பவர் 4 மைனஸ் 0 அப்படி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி 4cn 1 பார்த்தீங்களா, நான் சொன்ன இடத்துல வந்திருக்கா. இங்கே 0 இருக்குன்னா இங்கே 1 கூடியிருக்கு. இங்கே 4 இருக்குன்னா 1ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 1 இருக்குது அப்படின்னா 1 0 இருக்குது அப்படின்னா இங்கே 1 கூடியிருக்கு. புரியுதா? அதே மாதிரி அது எது வரைக்கும் வரணும் அப்படின்னா என்னோட வேல்யூ வரைக்கும் வரணும். என்னோட வேல்யூ 4 அப்போ 4 மேலே வந்து 4 வரைக்கும் வரணும். புரியுதா? அவ்வளோதான். இதேமாரி நம்ம ப்ளஸ்ஸு ஃபுல்லாகவே ப்ளஸ் தான் போடணும். இதே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி போடணும். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இதில் வந்து 4 அதாவது இதில் 0 வந்து எந்த நம்பர் இருந்தாலுமே அது 1 தான். ஓகேவா? அப்போது இதுவும் 4 அதாவது 2 பவர் 4 அது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 4 ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கா, இப்போமே மைனஸ் போட்டுருங்க, நல்லது தான். அப்போது பவரில் இருக்கனால அது அப்படியே தான் இருக்கும். பவரில் 0 வந்தால் அது வேல்யூ வந்து 1. அதாவது தப்பாக சொல்லிட்டேன். என்னன்னா மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றி மாற்றி வரும் சைன் வந்து. அப்போது இங்கே வந்து இல்லை இங்கே 1/2xன்னு இருக்கா, மைனஸ் இந்த மைனஸ் முன்னாடி வந்துருக்கு. இந்த மைனஸ் முன்னாடி வந்துருக்கு. ஏன்னா இது வந்து பவரில் 0 அதனால் 1, இதுவும் இங்கே 0 அதனால் 1. அப்போது இந்த வேல்யூ மட்டும்தான் கணக்கில் வரும். இந்த வேல்யூ மட்டும் தான் கணக்கில் வரும். அப்போது இந்த இதில் மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் முன்னாடி வந்துருக்கு. இந்த 4 வந்து 4 தான். இதில் 4 மைனஸ் 1 வந்து 3. அப்போ 2 பவர் 3ங்கிறது 8. அப்போ எக்ஸுக்கு வந்து மேலே 3 போட்டாச்சு. 1/2x அந்த மைனஸ் வந்து அப்படியே முன்னாடி வந்துச்சு. இதுமே போட்டோம்னு நல்லது. கடைசியில் வந்து நம்ம குழப்ப வேண்டாம். ஓகேவா? ப்ளஸ்ஸு 4 வந்து 2 வாட்டி பிரிச்சுட்டு கீழேயும் 2 × 1ன்னு போடணும். புரிஞ்சுட்டா? அப்போ 2 கேன்சல் 2 ஆரம்பிக்குமா. இங்கே 4 × x², 2. அப்போ 2ஆல் இதை 2² 4 x² இன்ட்டு -1/. இதில் வந்து ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் ஆகிட்டுனா 1ஆக மாறிடும், மைனஸ் இருக்காது. அதனால் முன்னாடி மைனஸ் வரல. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் 4x², 4x². புரிஞ்சா? -4 இதில் வந்து x² கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த x² இந்த x² கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஏன் இங்கே மைனஸ் வந்திருக்கு, அதனால் மைனஸ் அதை முன்னாடி போட்டு இங்கே 4 வந்திருக்குன்னு நம்ம என்ன செய்யணும், இந்த டைம் எடுத்துருக்கோம் 4. அதாவது எப்படி வரும் அப்படின்னா 4 இதில் கீழே 3 இருக்குது. அப்போது 3 டைம்ஸ் பிரிக்கணும். அப்போ 4 × 3 3 × 2 3 × 2 × 1 அது இது 2 கேன்சல் ஆகிடும். அதனால் 4 தான். அதனால் 4ன்னு சிம்பிளாக போட்டுருங்க. இன்ட்டு 2x ஏன்னா பவரில் 1 தான் வருது, அதில் மைனஸ் ஆகிட்டுனா. அப்போ 1/8x². இதில் வந்து இது மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். 2ங்கிறது 4ஆக மாறிடும், எக்ஸுங்கிறது ஸ்கொயராக மாறிடும், க்யூபாக மாறிடும். சாரி. அப்போது 2ங்கிறது 8, 2³ வந்து 8 ப்ளஸ் இந்த இதில் இது 0 தான், 1 தான். அடுத்து 2x இது வந்து 1 -1/2x பவரில் இருக்கனால அது மேலே 1ஆக மாறிடும். கீழே வந்து 2 பவர் 4 வந்து 16 x/4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா 16x/4 மைனஸு 16x² + 6 - 1/x² + 1/16x/4 புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.